நிகழ்காலத்தின் கஷ்டத்திலேயே சிக்கி விடாதிருங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமெல்லாம் தீர்ந்துரும்? அந்த சோகமான ஆமீனை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னொரு முறை, எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமெல்லாம் சீக்கிரம் மாறிடும்? பாஸ்டர் நல்லா இருந்தோம் பாஸ்டர், இப்போ ஒண்ணு இல்லாம ஆயிட்டோம். திரும்ப ஒரு காலம் வருங்க, மீண்டும் உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு நேரம் வராதானே? எத்தனை சிறையிருப்புகள் வந்தும் கர்த்தர் இஸ்ரவேலை கைவிட்டாரா? பக்க சொல்ல, என்னையும் அவர் கைவிட மாட்டார். இதை சொல்ற வார்த்தைகளும் ராமன் எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. காரியம் மாற போதுங்க, எல்லாம் பெட்டராக போதுங்க. சோர்ந்து மட்டும் போகாத, திரும்பிடாத, கலங்கிடாத, உடைஞ்சிராத. எதிர்காலத்தை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தைரியமாக நில்லு. உங்க குடும்பம் சிறந்த நாட்களை காணும். உங்க திருமண வாழ்க்கை வெற்றியை காணும். சீக்கிரம் அதன் பரிபூர்ணத்தை காண்பேன். பக்கத்துல திரும்ப வருவேங்க, வந்து என் நிலத்தை சுதந்திரிச்சு வீட்டை கட்டி. ஹல்லேலூயா. பக்கத்துல பிரைட் டேஸ் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். கைய மேல உயர்த்துவீங்களா? எங்கே அழுதியோ, எங்கே உன்னை இறக்குனாங்களோ, எங்க உங்களை முடிக்க நினைச்சாங்களோ, எங்க உனக்கு சதி பண்ணாங்களோ, அதே இடத்துல நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. நெருக்கத்தின் நடுவில் கூட என்னை கர்த்தர் உயர்த்தினார் என்ற சாட்சியை நீங்க எழுதி முடிப்பீங்க.